Hi friends and relatives. இந்த வீடியோல நம்ம ஒரு வித்தியாசமான பூரி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இது வித்தியாசமானது மட்டும் இல்ல, ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டானது. அது என்னன்னா, இங்க நம்ம தோட்டத்துல makkasola அறுவடை நடந்துச்சு. அதில இருந்த makkasolத்தை நாங்க அந்த மாதிரி மிஷின்ல கொடுத்து கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டோம். அந்த makkasola மாவு ஒரு பங்கு, கோதுமை மாவு 2 பங்கு. எக்ஸ்ட்ரா கூட நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சமா சால்ட் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி mix பண்ணிட்டு நம்ம தண்ணி விட்டு பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா கெட்டியா பிசைஞ்சிக்கணும். அப்பதான் நம்ம திரட்டும் போது நமக்கு ஒட்டாம வரும். மேக்ஸிமம் எவ்வளோ கெட்டியாக பிசைய முடியுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை உருண்டை பிடிச்சி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நான் இது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 4 ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு தேய்க்கிறேன். அப்போ தான் இந்த கட்டையில் கல்லில் ஒட்டாமல் வரும். நீங்கள் கோதுமை மாவுக்குள்ளே போட்டு தூவிட்டு தேய்ச்சாலும் ஒட்டாமல் வரும். நீங்கள் உங்களுக்கு எப்படி இதுவோ அந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக தேய்ச்சாலே போதும். பூரி பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி எண்ணெயில் பூரியை அமுக்கி விடும்போது தான் நமக்கு பூரி உப்பி வரும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்கணும். இதெல்லாம் நல்லாவே உப்பி வந்துருச்சு பாருங்கள். இதில் நம்ம எதுவுமே சேர்க்கலை, வெறுமனே மாவு, உப்பு, தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். இந்த பூரி வெறுமனே கோதுமை மாவு பூரியை விட இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் இது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு. இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூரி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஆறி போனாலும் நமக்கு சாஃப்டாக தான் பூரி இருக்குது. மைதா பூரி மாதிரி ஜவ்வு மாதிரி ஆகிறது கிடையாது. ஆறுனாலும் நமக்கு சாஃப்டாக இருக்குது. ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.